எல்லாருமே வந்து தேர்தல் களத்துல பிரச்சாரத்தை தீவிரமாக முன்னெடுத்துக்கிட்டு வராங்க. அப்போ வந்து ஸ்டில் வந்து நீங்க விஜயை ஆதரிக்கக்கூடிய ஒருவர். அப்போ களம்ல நீங்க விசாரிச்ச வரைக்கும் விஜய்க்கு தான் ஆதரவா பேசுறாங்களா? நான் எப்படி விஜய்க்கு ஆதரவாளர்னு நீங்கள் சொல்கிறீங்கன்னு எனக்கு தெரியல. நான் இருக்கிற புதுசா ஒருவர் வர யதார்த்தமான நிலைமைகளை நான் எடுத்து சொல்கிற போது அது உங்களுக்கு ஒருத்தரை நான் ஆதரிக்கிற மாதிரி தெரியுமே தவிர உள்ளதை நான் சொல்கிறேன். இன்றைக்கி காமராஜர் போல் அண்ணா மாதிரி யாரும் இல்லையே, ஓமாந்தர்வார் மாதிரி கூட யாரும் இல்லையே, என்னடா பண்ணுறது அப்படின்ற மாதிரி நாடு வீணாக போயிட்டுருக்கு. இளைஞர்களும் ஓரம் புரியாமல் இருக்கிறாங்களே அப்படின்னு நினைக்கும் போது இன்றைக்கி விஜய் வந்தது மக்கள் அவர் பக்கம் போகிறாங்க, இளைஞர்கள் அவர் பக்கம் போகிறாங்க, அவரை தேடி போகிறாங்க. இவங்கெல்லாம் ஆள் பிடிச்சி கொண்டு வந்து கட்சி உட்கார வச்சு காசு கொடுத்து பாட்டில் கொடுத்து பிரியாணி கொடுத்து உட்கார வைக்கிறாங்க. இங்கே அப்படி இல்லை நிலம். ஸ்டாலினுக்கு எனக்கு சொத்தே இல்லை, கார் இல்லை, அது இல்லை, இது இல்லைன்றாங்க. எல்லாம் சாதாரண கடைசியாக ஆள் கூட சிந்திக்கிறான். இவரெல்லாம் இவ்வளோ பச்சையாக போய் சொல்கிறேன். இவ்வளோ பொய் சொல்கிற போது இவங்க சொல்கிறதெல்லாம் பொய்னா அந்த பாமர மக்களே புரிஞ்சு வராங்க. இவங்க ரெண்டு பேரும் போட்டி போட்டுக்கிட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் இவ்வளோ பணம் வெளியிலேருந்து கொண்டு வந்தோம் முதலீடுட்டாங்க. அதுவே தப்பு. நம்ம வீட்டை நம்ம தான் காப்பாற்ற அடுத்த வீட்டுக்காரனை கொண்டாந்து குடும்பம் நடத்து, என் பிள்ளைங்களுக்கு சோறு போடுன்னு சொன்னால் அதுக்கு பேர் குடும்பம் இல்லை, அது வேற. அதனால் என்னாவே வந்து வெளிநாட்டு ஃபண்ட்ஸ் வர்றதை அண்ணா ஏற்றுக்கொள்ள, ஈவன் பெரிய அறிஞர்களெல்லாம் ஏற்றுக்கொள்றதில்லை வெளிநாட்டு ஃபண்ட்ஸ் வந்து. அப்போ நீ உன்னுடைய நாட்டில் என்ன வளம் இல்லை இந்த நாட்டில்? விஜய் வந்துட்டா நம்ம பாட ஆபத்தான்னு விஜய் எப்படியெல்லாம் தடுக்கிறது, எப்படியெல்லாம் அவதூறுகளை கொட்டுறது, எப்படியெல்லாம் அசிங்கப்படுத்துறதுன்னு அந்த வேலைகளை பார்க்குறாங்க. அப்படி பார்க்க பார்க்க அந்த விஜய் பேரில் இவங்களுக்கு பெரிய ஈர்ப்பு தான் அதிகமாகுதே தவிர வெறுப்பு வரல. இப்போ காலை உணவு திட்டம், அதுக்கப்புறம் வந்து ஸ்டாலின் அவர்கள் வந்து ஒவ்வொரு வீடாக போகும்போது சொல்கிறாங்க, அவங்களுக்கு வந்து கலைஞரோட கனவு இல்லம் திட்டத்தின் கீழ் வீடு கட்டி கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த ஸ்கீம்ஸ் எல்லாம் வளர்ந்த நாடுகளே தான் இருக்கா? கிடையாது. காரணம் அவங்கள வறுமையில் வச்சுருக்கிற, அவன் காலை உணவு அவன் பிள்ளைக்கு சோறு கொடுக்க முடியல, நான் போடுறேன். அவனை வறுமையில் அறியாமையில் மூடத்தனத்தில் வச்சுக்கிட்டு அவனை வளர்த்துக்கிட்டு அவனுக்கு நான் சோறு போடுறேன், அது பண்ணுறேன், இது பண்ணுறேன். அவன் நல்லா இருந்தால் வந்து யாராச்சும் நல்ல குடும்பத்தில் இருக்கிறவன் யாராச்சும் வந்து அவங்க சாப்பிட்றானா? இவ்வளோ பேர் இருக்கிறாங்க, ஒரு வசதியான குடும்பம். அவன் குழந்தைய நீ போய் காலையில் பள்ளிக்கூடத்தில் சோறு தின்னான்னு சொல்கிறானா? தொங்கு சட்டசபை தான் வரும் இந்த முறை அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னு சொல்கிறதுலேருந்தே ஒன்றும் வச்சுக்கோங்க. இப்போ இருக்கிற ஆளுங்கட்சியோ எதிர்கட்சி பேரில் மக்களுக்கு நம்பிக்கை இல்லை அப்படின்றது நீங்களே தொங்கு சட்டசபை வரும்ன்றதில் சொல்லி மக்கள் வந்து அப்பப்போ எதுக்கு என்னென்ன பண்ணணுமோ அதை பண்ணுறது தெளிவாக இருக்கிறாங்க. சித்திரை ஒன் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நேர்காணலில் நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க அதிமுக நிறுவன உறுப்பினரும் எக்ஸ் எம்எல்ஏவுமான திருச்சி சௌந்தரராஜன் அவர்கள். நிறைய கேள்விகள் கேட்க போகிறோம், வாங்க பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம். எலெக்ஷன் கிட்டத்தட்ட இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்கு. ஸோ மக்களுடைய மனநிலை வந்து எப்படி இருக்குன்னே கணிக்க முடியல விஜய் வருகையால அப்படின்னு பார்க்கும்போது. எல்லாருமே வந்து தேர்தல் களத்துல பிரச்சாரத்தை தீவிரமாக முன்னெடுத்துக்கிட்டு வராங்க. அப்போ வந்து ஸ்டில் வந்து நீங்க விஜயை ஆதரிக்கக்கூடிய ஒருவர். அப்போ ஸ்டில் இப்போ களம்ல நீங்க விசாரிச்ச வரைக்கும் விஜய்க்கு தான் ஆதரவா பேசுறாங்களா? நான் எப்படி விஜய்க்கு ஆதரவாளர்னு நீங்கள் சொல்றீங்கன்னு எனக்கு தெரியல. நான் இருக்கிற ஒருவர் வர யதார்த்தமான நிலைமைகளை நான் எடுத்து சொல்ற போது அது உங்களுக்கு ஒருத்தரை நான் ஆதரிக்கிற மாதிரி தெரியுமே தவிர உள்ளதை நான் சொல்கிறேன். உள்ளதைபடி உள்ளதை. எனக்கு வந்து ஏறக்குறைய பொலிட்டிக்கலாக ஏறக்குறைய 65 ஆண்டு கால அனுபவம் உண்டு. பார்த்துக்கிட்டு வரேன். முதல் தேர்தலேருந்து 52 முதல்ல இந்தியாவில் நடைபெற்ற அந்த தேர்தலேருந்து நான் பார்த்துக்கிட்டு தான் வரேன். 52, 57, 67 தொடர்ச்சியாக பார்த்துக்கிட்டு வரேன். பார்த்துக்கிற போது எப்படி இருக்குது அப்படின்னா, இந்த நிலைமையில் இப்போ கடந்த ஏறக்குறைய ஒரு 10 ஆண்டுகள் 15 ஆண்டுகளுக்கு மேலேயே மக்கள்கிட்ட ஒரு விரக்தி மனப்பான்மை இருக்குது. அதாவது ஆட்சி செய்கிறவங்க யாரும் சரியான ஆள் இல்லை, ஊழல் நிரம்பி போச்சு, லஞ்சம் அதிகமாக போயிடுச்சு, அதே மாதிரி மக்களுக்கானதை கொடுக்காம இவங்க வந்து சாராய கடைகள் திறக்கிறத பற்றி அங்கங்கே பல்வேறு வகையான போராட்டங்கள் அப்பப்போ தாய்மார்கள் நடத்திக்கிட்டு தான் வந்தாங்க. எங்கள் ஊரில் சாராய கடை வேணாம், டாஸ்மார்க் வேணான்னு போராட்டங்கள் நடத்தி அவங்களும் ஓய்ந்து போயிட்டாங்க. சொல்லி ஓய்ந்து போயிட்டாங்க. அப்படிப்பட்ட மக்கள் விரக்தியோடு இருந்த மக்களுக்கு வந்து இன்றைக்கி வந்து தேர்தல் வந்ததும் வந்து விஜய் வந்து நிற்கிறாருன்ன உடனே சரி நமக்கு புதுசாக ஒரு ஆள் வந்திருக்காரு, அவங்க 2 பேரும் தான் தவறுகள் பண்ணிட்டாங்க, ஊழல் லஞ்சம், அவங்களுடைய காலத்தில் தான் இயற்கை வளங்கள் சுரண்டப்பட்டது, மணல் கனிம வளங்கள்லாம் சுரண்டப்பட்டது, போக்குவரத்து இருக்குது, அதோட டாஸ்மார்க் கடை வேற வச்சு மக்களை சுரண்டிகிட்டு இருக்காங்க, அதை பற்றியெல்லாம் மக்கள் கெடுவதை பற்றியெல்லாம் கவலைப்படலை. அப்படிப்பட்ட சூழ்நிலையிலேருந்து இன்றைக்கி புதுசாக ஒருத்தர் வர்றதும் அவர் எப்படி இருப்பார் பார்ப்போம், அதனால் ஒரு மாற்றம் இருக்கணும் அப்படின்றதுனால மக்கள் மனநிலையில் 2 பேரோடையும் விரக்தி அடைந்தவங்க சில பேர் வந்துட்டாங்க. அதோட புதிய இளைஞர்கள் வந்துட்டாங்க. ஏறக்குறைய இப்போ 50 வயசுக்கு கீழே இருக்கிறவங்களுக்கு அதிகமாக திராவிட இயக்கத்தை பற்றியோ அல்லது அதிமுகவை பற்றியோ தெரியாது. பூர்வீகம் என்ன, இந்த கட்சி எப்படி இருந்தது, எப்படி வளர்ந்தது, யாருக்காக இருந்தது,
என்ன மாதிரி இருந்தது, அதனுடைய தூய்மை, அதனுடைய நேர்மை, அதனுடைய திறமை, அதனுடைய கொள்கை பற்று, லட்சியம், இதெல்லாம் இப்போ இருக்கிறவங்களுக்கு தெரியாது. எப்படி இருந்ததுன்னு தெரியாது. அண்ணா இறந்த அன்னைக்கே அண்ணாவினுடைய கொள்கைகளையும் சேர்த்து மெரினாவில் புதைச்சாச்சு. அதே மாதிரி எம்ஜிஆர் வந்து கட்சி ஒரு 7 ஆண்டு காலம் நல்லா தான் நடந்தார். அதுக்கு பிறகு ஜெயலலிதா வந்து அவரும் மாறிக்கிட்டார். மாறின பிற்பாடு அவர் வந்து அவருடைய கொள்கைகள், முதல்ல கொள்கைகள் பட்டயம் கொடுக்குற போது கட்டுண்டு வாழோம், அதாவது டெல்லி சர்க்காருக்கு கட்டுண்டு வாழோம், பிரிவினை நாடும், சமநிலையில் இணைவோம்னாரு. ஊழலிலும் மஞ்சத்திலும் சேர்த்த சொத்துக்கள் பறிமுதல் செய்யப்பட்டு அரசுடைமையாக்கப்படும்னாரு. இதெல்லாம் அவருடைய கொள்கை பட்டயங்கள் இருக்குது. இதெல்லாம் இன்னைக்கு இல்லாமல் போனதும் அதனால மக்கள் விரக்தியோடு இருந்தாங்க. அவங்களுக்கு ஒருத்தர் கிடைச்சிருக்காருன்னு உடனே அவங்க பக்கம் போகிறாங்க. அதை தான் நான் சொல்லிட்டு வரேனே தவிர வேறு ஒன்றும் விஜய் பேரில் யாருன்னு. எனக்கு 88 வயது ஆயிடுச்சு. நான் வந்து பாலிடிக்ஸ்லேருந்து இதெல்லாம் பாலிடிக்ஸை பார்த்து ஃபெட்டப் ஆகி என்னடா நாடு குட்டிச்சவராக இருக்குது, இன்றைக்கி காமராஜர் போல் அண்ணா மாதிரி யாரும் இல்லையே, ஓமாந்தூரார் மாதிரி கூட யாரும் இல்லையே, என்னடா பண்ணுறது அப்படின்ற மாதிரி நாடு வீணாக போயிட்டுருக்கு, இளைஞர்களும் ஓரம் புரியாமல் இருக்கிறாங்களே அப்படின்னு நினச்சபோது இன்றைக்கி விஜய் வந்தது மக்கள் அவர் பக்கம் போகிறாங்க, இளைஞர்கள் அவர் பக்கம் போகிறாங்க, அவரை தேடி போகிறாங்க. மற்றவங்கெல்லாம் ஆள் பிடிச்சி கொண்டு வந்து கட்சி உட்கார வச்சு காசு கொடுத்து பாட்டில் கொடுத்து பிரியாணி கொடுத்து உட்கார வைக்கிறாங்க. இங்கே அப்படி இல்லை நிலைமை. இங்கே வந்து அவங்களா தேடி ஓடுறாங்க. இவ்வளோ கடுமையான வெயிலையும் போகிறாங்க. இன்னும் சொல்லப்போனால் நாங்கள்லாம் தேர்தல் எம்ஜிஆர் கட்சி ஆரம்பித்த போது கூடவே ஏறக்குறைய 6 மாதம் அவருடைய இரவு பகல் ஒரு நாளைக்கு 18 மணி நேரம் அவர் கூடயே இருந்திருக்கேன். அப்படியெல்லாம் இருக்கிற போது பார்த்திங்கன்னா சாயங்காலம் 5 மணிக்கு தான் கூட்டத்தை ஆரம்பிப்போம் பிரச்சாரத்துக்கு. இரவெல்லாம் கூட்டம் நடக்கும். காலையில் 6 மணி 7 மணிக்கு முடிச்சுட்டு வந்து அதுக்கு பிறகு தான் இரவு சாப்பாடே சாப்பிடுவோம். அதுக்கு பிறகு ரெஸ்ட் எடுத்து திரும்ப மறுநாள் அப்படி தான் வரும். வெயில் நேரத்தில் போகிறதில்ல. இன்னும் கூட அவர் என்ன பண்ணுவாருன்னா காலையில் போகிற போது மேற்கு நோக்கி போவார். அது ஏன்னா சூரிய ஒளி முகத்தில் படாமல் இருக்கட்டும்ன்றதுக்காக. மாலையில் போகிறதுனா இது கிழக்கு நோக்கி போவார். இப்படியெல்லாம் சில சிஸ்டம் வச்சுக்கிட்டு நல்லா தான் பண்ணுது. இதுக்கு பிறகு இவங்க வந்து இந்த மக்கள்கிட்ட ஏற்படுற எழுச்சிகளையோ அவங்களுக்கு போய் சேர வேண்டிய தகவல்களோ சேரக்கூடாது என்பதற்காகவே நேரத்தை மாற்றி வெயில் நாளில் காலையில் 10 மணிலேருந்து சாயங்காலம் 5 மணி வரைக்கும் 7 மணி வரைக்கும் அவ்வளோ மார்ச் ஏப்ரல் மேலே கடுமையான வெயில் நாளில் தான் அந்த வெயில் நேரத்தில் தான் கூட்டம் கொடுக்குறது வந்து ஒரு பெரிய, அதாவது மக்களாக நினச்சி கொடுத்ததில்ல, அப்படிப்பட்ட அளவுக்கு நிலைமைகள்லாம் இன்றைக்கி மோசமாக போயிடுச்சு. இவங்களும் அரசியல் இருக்கிறவங்களுக்கும் அரசியல் தெரியல. அரசியல் இடத்த கிடைச்சதும் அந்த இடத்துல உட்காந்து என்ன கொள்ளடிக்கலாம், என்ன பண்ணலாம், எப்படி மோசடி பண்ணலாம், எப்படி மக்களை ஏமாற்றலாம்னு இருக்காங்களே தவிர தொண்டு உள்ளத்தோடு வந்தவங்க யாரும் கிடையாது. அவங்கெல்லாம் இப்போ தொண்டுன்னா என்னன்னே தெரியாத அளவுக்கு நிலைமைகள் போயிடுச்சு. இந்த நிலைமையில இந்த நாடு குட்டிச்சவரா. எம்ஜிஆர் அவர்களுக்கு வந்த கூட்டத்தை விட இப்ப விஜய் அவர்களுக்கு வர கூட்டம் தான் அதிகமா இருக்குன்னு சொல்றாங்களே, அது எப்படி? நீங்க எம்ஜிஆரையும் மற்றவர்களையும் கம்பேர் பண்றதை நான் விருப்பப்படல. யாரையும் யாரோடையும் கம்பேர் பண்ணக்கூடாது. எம்ஜிஆர் காலம் வேறு, இப்போ ஒரு காலம். எம்ஜிஆர் காலத்தில் பெருந்தலைவர் காமராஜர் இருந்தார், இது கருணாநிதி இருந்தார், அதே மாதிரி கம்யூனிஸ்ட் இயக்கத்தில் பெரிய பெரிய உமாநாத் இருந்தார், கல்யாண சுந்தரம் இருந்தார், அனந்த நம்பியார் இருந்தார், ராம்மூர்த்தி இருந்தார். இப்படி எல்லாம், அதாவது லட்சியவாதிகள் இருந்தாங்க. இப்போ அதெல்லாம் லட்சியமெல்லாம் கிடையாது, லட்சவாதிகள் தான் இருக்காங்க. அதனால் இவங்கள பார்த்து இவங்களுக்கும் அவங்களுக்கும் நேர் முரண்பட்டது. அன்னைக்கு இருக்கிறவங்களுக்கும் இன்றைக்கி இருக்கிறவங்களுக்கும் எந்த தொடர்பும் கிடையாது, எந்த சிந்தனையும் கிடையாது. எப்படி ஏமாத்துறது, யாரை ஏமாற்றலாம், எப்படி கொள்ளையடிக்கலாம், எப்படி சொத்து சேர்க்கலாம் அப்படின்ற எண்ணத்தோடு தான் பார்க்குறாங்களே. இப்போ கூட பார்க்குறேன், ஸ்டாலினுக்கு எனக்கு சொத்தே இல்லை, கார் இல்லை, அது இல்லை, இது இல்லைன்றாங்க. எல்லாம் சாதாரண கடைசியாக ஆள் கூட சிரிக்கிறான். இவரெல்லாம் இவ்வளோ பச்சையாக பொய் சொல்கிறேன். இவ்வளோ பொய் சொல்கிற போது இவங்க சொல்கிறதெல்லாம் பொய்ன்னு அந்த பாமர மக்களே புரிஞ்சு வரானுங்க. அப்படிப்பட்ட நிலைமையெல்லாம் இருக்குது. இன்னும் சொல்லப்போனால் இன்னும் இப்போ பார்த்திங்கன்னா இவங்க 2 பேரும் போட்டி போட்டுக்கிட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் இவ்வளோ பணம் வெளியிலேருந்து கொண்டு வந்தோம் முதலீடுட்டாங்க. அதுவே தப்பு. நம்ம வீட்டை நம்ம தான் காப்பாற்றணும். நடத்து அடுத்த வீட்டுக்காரனை கொண்டாந்து குடும்பம் நடத்து, என் பிள்ளைங்களுக்கு சோறு போடுன்னு சொன்னால் அதுக்கு பேர் குடும்பம் இல்லை, அது வேறு. அதனால் அண்ணாவே வந்து வெளிநாட்டு ஃபண்ட்ஸ் வர்றதை அண்ணா ஏற்றுக்கொள்ள, ஈவன் பெரிய அறிஞர்களெல்லாம் ஏற்றுக்கொள்றதில்லை. வெளிநாட்டு ஃபண்ட்ஸ் வந்து அப்போ நீ உன்னுடைய நாட்டில் என்ன வளம் இல்லை இந்த நாட்டில்னோ, இன்னும் வளம் இல்லாமல் இருக்குது. எல்லா வளமும் இருக்கிற போது நீ உலகத்தில் பல இடங்களில் நாடுகள் இருக்கும், மக்கள் இருக்க மாட்டான். மக்கள் இருப்பாங்க, வளம் இருக்காது. இங்கே 2ம் இருக்குது. இருக்கிற இடத்துல நீ அதை வச்சு சமாளித்து பண்ணாமல் வெளிநாட்டிலேருந்து நான் முதலீடு கொண்டு வந்தேன்றது வந்து ஒரு அயோக்கியத்தனமான வேலை. அது அப்படி கொண்டு வந்தால் இங்கே இருக்கிறவங்களெல்லாம் கூலிக்காரர்களாகவும் ஏவல்காரர்களாகவும் ஆக்குற சூழ்நிலை வரும். ஆனால் கொண்டு வர்றவங்களுக்கு என்ன லாபம்னா, அவங்க வந்து இங்கே தொழில் ஆரம்பித்தாங்கன்னா
இவனுக்கு வரி கிடைக்கும், அதை வச்சுக்கிட்டு கொம்மாளம் போடலாம் அப்படின்றத தவிர, ஆட்சியில் இருக்கிறவர்கள் கிடைக்கிற அந்த பொருளை வச்சு மக்களுக்கு என்ன பண்ணுறது, அந்த வருவாயை வைத்து பண்ணணும்னு. அண்ணா காலத்திலே 200 கோடி தான் வருமானம், பட்ஜெட்டே 200 காலம். இன்றைக்கி 3 லட்சம் கோடி இருக்குது. அதோட 5 லட்சம் கோடி கடன் வேறு இருக்குது. மொத்த கடன் 10 லட்சம் கோடி இருக்குது. அந்த 10 லட்சம் கோடிக்கு ஒரு நாளைக்கு வட்டியே 200 கோடி. அண்ணாவினுடைய ஒரு ஆண்டு பட்ஜெட் 200 கோடி. இன்றைக்கி நாம் கொடுக்குற வட்டி 200 கோடி. இப்படிப்பட்ட அவல நிலைக்கு கொண்டு வந்து விட்டு மக்களை ஏமாற்றிக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த நிலையில தான் மாறணும்னு மக்களும் விழித்தெழுந்துகிற போது, விழிக்கிற சூழ்நிலையில் விஜய் வந்தாப்புல அவர் பின்னால் போகிறாங்க. அவருக்கு இவங்க என்ன பண்ணுறாங்க, விஜய் வந்துட்டா நம்ம பாட ஆபத்தான்னு விஜய் எப்படியெல்லாம் தடுக்கிறது, எப்படியெல்லாம் அவதூறுகளை கொட்டுறது, எப்படியெல்லாம் அசிங்கப்படுத்துறதுன்னு அந்த வேலைகளை பார்க்குறாங்க. அப்படி பார்க்க அந்த விஜய் பேரில் இவங்களுக்கு பெரிய ஈர்ப்பு தான் அதிகமாகுதே தவிர வெறுப்பு வரல. அதனால் அதையும் இவங்க செய்கிறாங்க. அதனால் இன்றைக்கி இருக்கிற நிலைமை, விஜயின் பக்கத்தில் மக்கள் போயிட்டுருக்குறாங்க. மக்கள் விஜயை தேடி மக்கள் போகிறாங்க. இவங்க மக்களை தேடி போய் அவங்களுக்கு பாட்டில் கொடுத்து, காசு கொடுத்து, அது கொடுத்து, இது கொடுத்து கவர்ந்து கூலி ஆட்களை மாற்றி கொண்டு வந்து உட்கார வைக்கிறாங்க. இது அரசியலே அல்ல. இது ஒரு பெரிய ஜனநாயக போர்வையில் நடைபெறுகின்ற ஒரு பெரிய பித்தலாட்டம். இப்போ ஜனநாயகத்துக்கு ஒரு திரை திறந்திருக்கு. அது அவர் வந்து விஜய் ஆட்சி பீடத்துக்கு அமர்ந்தால் அதுக்கு பிறகு என்ன பண்ணுறாருன்னு பார்க்கலாம். அவர் தப்பு பண்ணால் அடுத்த எலெக்ஷனில் அவரை நீக்கிட்டு போகிறாங்க. உங்கள் 2 பேரையும் பார்த்தாச்சு. ஊழல், லஞ்சம், அது இது மக்களுக்கு விரோதமாக வந்து சாராயத்தை பற்றி யாருமே பேச மாட்டேங்கிறாங்க. டாஸ்மார்க்கை பற்றி பேச மாட்டேங்கிறான். ஆளுங்கட்சியும் பேசலை, கூட்டணி கட்சிக்காரங்களும் பேசலை. கூட்டணி கட்சிகள் தாங்களை ஆளுங்கட்சிக்கு விலைக்கு விற்றுட்டாங்க. இதுதான் நிலைமை. அதனால் இந்த நிலைமையில் விஜய் வந்திருக்கிறத பாராட்டணும். விஜய் புதியவர் அப்படிங்கிறது வந்து அப்போ நம்பகத்தன்மை குறையுது, அதனால நாங்கள் வந்து ஸ்டாலின் அவர்களுக்கு தான் ஓட்டு போடுறோம். உங்களுக்கு என்ன, பழையவரெல்லாம் என்ன பண்ணாங்கன்றது மக்களுக்கு தெரிஞ்சு போச்சு. புதியவர் வந்து ஏதாச்சும் ஒன்று பண்ணட்டுமே. இப்போ காமராஜர் 3வது படிச்சுட்டு மளிகை கடையில் தான் வேலை செஞ்சார். அவர் வந்து 9 ஆண்டு காலம் இங்கே முதலமைச்சராக சிறந்த முறையில் ஆட்சி நடத்தினார். அதுக்கு பிறகு வந்து ஆல் இண்டியா லெவலில் பெரிய லீடராக வந்தார். 3வது படித்தார். அதனால் சூழ்நிலைகள் மனிதனுக்கு அமையுமானால் அந்த சூழ்நிலைக்கு அவனுக்கு சராசரி அறிவு இருந்தால் கூட அந்த சூழ்நிலையை ஒட்டி அவன் வந்து நேர்மையோடு நடந்து நல்ல ஆட்சி தருவதற்குரிய வாய்ப்பு உண்டு. அது வரட்டும், வந்த விற்பாடு பார்க்கலாம். இப்போயே நீங்கள் கேட்குறது இது எப்படி இருக்குன்னா, ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கிற போது அது வந்தால் குழந்தை வைப்பாளா, குடும்பம் நடத்துவாளான்னா டெஸ்ட் பண்ணிட்டா பண்ண முடியும்? அது முடியாது. இப்போ காலை உணவு திட்டம், அதுக்கப்புறம் வந்து ஸ்டாலின் அவர்கள் வந்து ஒவ்வொரு வீடாக போகும்போது சொல்கிறாங்க, அவங்களுக்கு வந்து கலைஞரோட கனவு இல்லம் திட்டத்தின் கீழ் வீடு கட்டி கொடுக்கப்பட்டிருக்கு, அப்புறம் அவங்களுக்கு வந்து உரிமை தொகை கொடுக்கப்படுது, அப்புறம் வந்து அவங்க குழந்தைங்களுக்கு வந்து காலை உணவு திட்டம் இருக்கு. அப்போ இந்த ஸ்கீம்ஸை எல்லாம் பீட் பண்ணிட்டு விஜய் ஜெயிச்சிருவாங்க. இந்த ஸ்கீம்ஸ் எல்லாம் வளர்ந்த நாடுகளே தான் இருக்கா? கிடையாது. காரணம், அவங்கள வறுமையில் வச்சுருக்கிற, அவன் காலை உணவு அவன் பிள்ளைக்கு சோறு கொடுக்க முடியல, நான் போடுறேன். அவனை வறுமையில் அறியாமையில் மூடத்தன்மத்தில் வச்சுக்கிட்டு அவனை வளர்த்துக்கிட்டு அவனுக்கு நான் சோறு போடுறேன், அது பண்ணுறேன், இது பண்ணுறேன். அவன் நல்லா இருந்தால் வந்து யாராச்சும் நல்ல குடும்பத்தில் இருக்கிறவன் யாராச்சும் வந்து அவங்க சாப்பிட்றானா? இவ்வளோ பேர் இருக்கிறாங்க, வசதியான குடும்பம். அவன் குழந்தைய நீ போய் காலையில் பள்ளிக்கூடத்தில் சோறு தின்னான்னு சொல்கிறானா? யாரும் சொல்ல மாட்டாங்க. அந்த நிலைக்கு கொண்டு வந்து வச்சுட்டு அவங்கள ஏமாத்துற, அவங்களுக்கு கொடுக்குற. அது யாருடைய பணம்? இன்னை வரைக்கும் டாஸ்மார்க்கில் விற்கிற அந்த சரக்கை பற்றி பேச மாட்டேங்கிறீங்க. ஒரு குவார்ட்டர்னுடைய காஸ்ட்டு நான் எனக்கு தெரிந்த வகையில் 10 ரூபா தான் ஒரு குவார்ட்டருன்றாங்க. அதை 160 ரூபாய்க்கு அவன் தான் வாங்குறான். ஏழை தான் வாங்குறான், அன்றாடங்காட்சி தான் வாங்குறான், பாட்டாளி மக்கள் தான் வாங்குறாங்க. வாங்கி அதை குடிக்கிறான். ஒரு நாளும் ஒவ்வொரு குவார்ட்டர் விற்கும்போது 150 ரூபா அவன் பணத்தை சுரண்டிட்டு நான் அவன் பிள்ளைக்கு சோறு போடுறேன், அவனுக்கு அது பண்ணுறேன், இது பண்ணுறேன்னு சொல்கிறதெல்லாம் அந்த மக்கள் இதெல்லாம் புரிய ஆரம்பிச்சிடுச்சு. புரிஞ்சிட்டான்னா இதெல்லாம் வந்து யாரும் வந்து, அதாவது இப்போ இலக்கியத்தில் சொல்லுவான், கொள்வோர் இல்லை ஆயினால் கொடுப்போர் இல்லை. கொள்றதுக்கு ஆள் இல்லைன்னா கொடுக்கறதுக்கு வேலை இல்லை. நீ கொள்வோரை வச்சிருக்கிற, அதனால் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அவங்கள ஏமாற்றி கொடுக்குற. இதுதான் உள்ளது. அதனால் நீ வந்து இது ஏமாத்துற வேலையை தவிர, அவங்கள நல்லா வசதியாக இருந்தால் எந்த குழந்தைக்கும் யாரும் வந்து அவங்க பிள்ளைக்கு இது வேணும்னு சொல்கிறவங்க கிடையாது. யாரும் என் குழந்தை போய் அடுத்தவங்க போடுற சோறை திங்கணுன்ற போது வேதனையோடு தான் அனுப்புகிறாங்க. நம்மளால் கொடுக்க முடியலையே, அந்த நிலைமை நம்மக்கிட்ட இல்லையேன்னு தான் அனுப்புகிறாங்களே தவிர பெரிய மகிழ்ச்சியோடு அவங்க அனுப்பலை.
இதுதான் உள்ள நிலை. தொங்கு சட்டசபை தான் வரும் இந்த முறை அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னு சொல்கிறதுலேருந்தே ஒன்று வச்சுக்கோங்க. இப்போ இருக்கிற ஆளுங்கட்சியோ எதிர்க்கட்சி பேரில் மக்களுக்கு நம்பிக்கை இல்லை அப்படின்றது நீங்களே தொங்கு சட்டசபை வரும்ன்றதில் சொல்லிடுறீங்க. ம். தொங்கு சட்டை வந்து ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஒரு தடவை திமுகவில் ஒரே சீட்டு வந்தது. அண்ணா ஜெயலலிதாவே ஒரு தடத்தில் தோற்று போச்சு. அதே மாதிரி 1980 பாராளுமன்ற தேர்தலில் எம்ஜிஆர் எவ்வளோ கஷ்டப்பட்டு வேலை செஞ்சார். பாராளுமன்றத்தில் 2 சீட்டு தான் வர முடிஞ்சது. மக்கள் வந்து அப்பப்போ எதுக்கு என்னென்ன பண்ணணுமோ அதை பண்ணுறது தெளிவாக இருக்கிறாங்க. எம்ஜிஆர் வந்ததுனாலேயே எல்லா சீட்லேயும் அவங்க இடம் போட்டுடல. அதே மாதிரி ஜெயலலிதாவே வந்துச்சுன்னு ஓட்டு போடலை. அதனால் உங்கள் அப்பாவே நின்னாருன்னு அது பல இடங்களில் பல கதைகள் எனக்கு தெரியும். தஞ்சாவூரில் எப்படி ஜெயிச்சாருன்றது எனக்கு தெரியும். இதெல்லாம் வந்து சொல்லப்போனால் இன்னும் அசிங்கமாக இருக்கும். அதனால் வேணாம். ஆக எல்லாரும் தோல்வியில் ஊர்னவங்களே தவிர வெற்றி முகமாகவே வந்தவர்கள் யாராலும் என்னை பார்க்க முடியல.